அன்பான சிம்மராசி நேயர்களே, உங்களுடைய உற்சாகமும் தலைமை பண்பும் புத்திசாலித்தனமும் தாங்க மற்றவங்க உங்க மேல நம்பிக்கை வைக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணமா இருக்கு. அது உங்க வீடா இருக்கலாம், நீங்க பழகிற நண்பர்களா இருக்கலாம், அல்லது உங்களுடைய உறவினர்களா கூட இருக்கலாங்க. நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் தாராளமான மனப்பான்மையோட இருப்பீங்க. உங்களுக்கு நிறைய நண்பர்களும் இருப்பாங்க. தன்னம்பிக்கையும் கவர்ச்சியும் கொண்டவங்க. எத்தனை விதமான மக்கள் இருந்தாலும் எல்லாரையும் ஒருங்கிணைச்சு வழிநடத்தக்கூடிய அந்த டேலண்ட் உங்களுக்கு இயல்பாவே இருக்குங்க. ஒருத்தர் ஏழையா இருந்தாலும் சரி, பணக்காரரா இருந்தாலும் சரி, நீங்க எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி தான் பழகுவீங்க. யார்கிட்டையும் பாரபட்சம் பார்க்க மாட்டீங்க. நீங்க சூரியனால ஆளப்படுறதுனால எப்பவுமே உங்களுடைய வார்த்தைகள் உற்சாகமாகவும் நேர்மறையான எண்ணங்களோடையும் தன்னிச்சையா செயல்படக்கூடிய திறமையும் உங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும். மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு பேச தெரியாது. தனக்கு ஒரு காரியம் நடக்கணுங்கிறதுக்காக மற்றவங்க கிட்ட வலிஞ்சு போய் பேச மாட்டீங்க. எப்பவும் நேர்மையா தான் நடந்துக்குவீங்க. உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட எப்பவுமே விசுவாசமா இருப்பீங்க. சிம்ம ராசிக்காரங்க பொதுவா தலைவர்களாக இருப்பாங்க. மற்றவங்களுடைய கவனத்தை ஈர்க்கிற மாதிரியும் இருப்பாங்க. நீங்க உச்சத்துல இருக்கிறதுக்கும் மற்றவங்களுக்கு உங்களை பிடிக்கிற மாதிரி நடந்துக்கிறதுக்கும் நிறைய நல்ல குணங்கள் உங்ககிட்ட இருக்குங்க. உங்க மேல ஒருத்தர் அன்பு செலுத்தி கட்டுப்படுத்த முடியும். அதுவே ஒருத்தர் உங்க மேல அதிகாரத்தை செலுத்தி என்னைக்குமே உங்களை கட்டுப்படுத்த முடியாதுங்க. சிம்ம ராசி மகம், பூரம், உத்திரம் 1ஆம் பாதம் நட்சத்திரக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் எந்த விஷயத்த செய்யறதா இருந்தாலும் முன்கூட்டியே ஒரு பிளானை போட்டு அதுக்கப்புறம் தான் அதையெல்லாம் நீங்கள் செயல்படுத்தணும். தொழிலில் கூட்டாளிகள், பங்குதாரர்கள் இவங்க எல்லாம் உங்களுக்கு அவசியம் அப்படின்னாலும் சரியான திட்டமிடுதல் உங்ககிட்ட இருந்து தான் வெளிப்படணும். முக்கியமான விஷயங்களுக்கு காலத்தை என்றைக்குமே தள்ளி போடக்கூடாது. அப்புறம் தெரிஞ்சுக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போட்டுறாதீங்க. எல்லா வேலையும் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வாங்க. உங்கள் கண் பார்வையில் நடக்கும்போது தான் எதை மாற்றணும், எதை பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெளிவாக புரியும். இதை மட்டும் நீங்கள் சரியாக செஞ்சிட்டிங்கன்னா தொழில் மற்றும் வியாபாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய பொருளாதார வளர்ச்சி அபரிமிதமாக இருக்கும். நண்பர்கள் மற்றும் சொந்த பந்தங்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். தொழில்நுட்ப விஷயங்களுக்கு அது சார்ந்த அனுபவசாலிகள் மற்றும் திறமையான வேலையாட்களை பயன்படுத்துறது ரொம்பவே அவசியம். உங்களுடைய தொழிலை விரிவாக்குவதற்கு வெளிநாடுகள் மற்றும் வெளியூர் பயணங்கள் எல்லாம் போகிற மாதிரி இருக்கும். நிறைய ஒப்பந்தங்கள் எல்லாம் கையாகும். ஒப்பந்தங்கள் போடும் பொழுது அதன் முக்கியத்துவத்தை உணர்ந்து கையெழுத்து போடுறது நல்லது. இனி உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் உங்களுக்கு ராசியான எண்களை பயன்படுத்தி அந்த தேதியில் நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா உங்களுடைய வெற்றி 100% யாராலையும் தடுக்க முடியாத மாதிரி இருக்கும். பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா புதிதாக சேரக்கூடிய ஆட்களை நம்பகத்தன்மை இல்லாமல் எந்த ஒரு புதிய பொறுப்புகளையும் கொடுக்க வேண்டாம். செய்யக்கூடிய வேலையில் திறமையான ஆட்களை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு உண்மையாக இருப்பாங்க, விசுவாசமாக இருப்பாங்க. உங்களுடைய வளர்ச்சிக்கு அவங்க ஒரு தூணாக இருப்பாங்க. தனியார் துறையில் வேலை செய்கிறவங்க இதுவரைக்கும் வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒரு சின்ன மன அழுத்தத்தோடு வேலை செஞ்சுருப்பீங்க. மற்றவங்களை பற்றி கவலைப்படாமல் உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் சரியாக செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய புதிய சிந்தனைகள், புதிய கண்டுபிடிப்புகள், புதிய திறமைகள் எல்லாமே உங்ககிட்ட இருந்து வெளிப்படும். உங்களுடைய திறமைக்கேற்ப வருமானம் அதிகரிக்கும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் எல்லாரையும் அனுசரித்து போவீங்க. குழந்தைகள் இடத்துல தேவையான இடத்துல கண்டிப்பாக கொடுக்கணும். அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் மற்றும் நண்பர்களின் சேர்க்கையை கவனிக்கிறது மூலமாக இதுக்கு முன்பு அவங்க சின்ன சின்ன தவறுகள் செஞ்சாலும் அதையெல்லாம் மாற்றிக்கொள்ள ஒரு வாய்ப்பு இருக்குது. உங்கள் வாழ்க்கை துணையோட புரிதல் மற்றும் அன்பு அதிகரிக்கும். குடும்ப தலைவிகள் எல்லாரும் தங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். இதுவரைக்கும் வீட்டில் சுபகாரியம் நடப்பதற்கான தடைகள் எல்லாமே இருந்திருக்கும். இதற்கு பிறகு உங்களுடைய வாரிசுகளுக்கு சுபகாரியங்கள் தடையில்லாமல் நடக்கும். வேலை வாய்ப்புகளில் பார்த்தீங்கன்னா மூத்த அதிகாரிகள் உங்களுக்கு நிறைய உதவி செய்வாங்க. தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். புதிய தொழில்நுட்பங்களை எல்லாம் கற்றுக்குவீங்க. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஆசிரியர்களின் ஆதரவு கிடைக்கும். கல்விக்காக எடுக்கும் முயற்சிகள் எல்லாமே கைகூடும். தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி அடைவாங்க. விளையாட்டு போட்டிகளில் பரிசுகள் கிடைக்கும்.
பெண்கள் தங்களுடைய ஆசைகள் மற்றும் குடும்பத்திற்கான தேவைகளை எல்லாமே பூர்த்தி செஞ்சுக்குவீங்க. நீங்க சாதாரணமாக உங்க கடமையை செஞ்சாலே உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும். தொழிலும் குடும்பமும் உங்களுக்கு ரெண்டு கண்கள் மாதிரி. இந்த ரெண்டு இடத்துலையும் நீங்க நினைச்சது நடக்கல அப்படின்னா அந்த நாளே உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். சரியான புரிதல் இல்லாம போகும்போது அளவுக்கு அதிகமான கோபம் வரும். நீங்க நினைச்சதெல்லாம் நல்லபடியா நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக சின்ன சின்ன பொய்கள் சொல்லியிருப்பீங்க. பணத்தை கொஞ்சம் செலவு பண்ணியிருப்பீங்க. அதுவெல்லாம் உங்களுக்கு நிம்மதியை தந்துச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமா இல்லைங்க. 1-2 விஷயங்கள் வேணும்னாலும் உங்களுக்கு நல்லதா நடந்திருக்கலாம். ஆனா முழு மனசோட திருப்தியோட ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு தேவைப்படும். நினைச்சது நடந்தே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக சில தவறான முடிவுகளை எல்லாம் எடுத்து ரொம்பவே மன அழுத்தத்துக்கு ஆளாகி இருப்பீங்க. நிம்மதியை தொலைச்சிருப்பீங்க. இதையெல்லாம் ஒரு அனுபவ பாடமாக எடுத்துக்கங்க. இதற்கு பிறகு இந்த மாதிரியான தவறுகள் மீண்டும் மீண்டும் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்காமல் இருக்கிறதுக்கு சூழ்நிலைகளோட ஒத்து போகிறதுக்கு நீங்கள் பழகிக்கணும். 100க்கு 100 எல்லா விஷயத்தையும் நீங்கள் மாற்றணும் அப்படின்னு நினைக்காதீங்க. முதல்ல ஒரு 30% மாற்றுங்க. அப்புறம் 50 கொண்டு வாங்க. இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாமே உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறும். எடுத்த உடனே 100க்கு 100% எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் மாறிடணும், நீங்கள் நினச்சது தான் நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது இப்போதைக்கு நல்லபடியாக நடக்கிற மாதிரி இருந்தாலும் கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் பெரிய பிரச்சனைகளை கொண்டு வரும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. மனுஷங்களோட மனசை புரிஞ்சுக்கிற திறமை உங்களுக்கு இருக்குது. மற்றவங்க நிலையிலிருந்து எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சாத்தியமாகும். நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை தெய்வத்தோட வாக்காக நினச்சி அப்படியே கேட்பாங்க. எடுத்த காரியம் எல்லாமே ஜெயிக்கும். உங்களுடைய லட்சியங்களை எல்லாமே சீக்கிரம் அடைவீங்க. குடும்பத்தில் என்றைக்குமே சந்தோஷம் குறையாது. தொழிலையும் உங்களுக்கு போட்டியாளர்கள் இருக்க மாட்டாங்க. நீண்ட நாட்களாக பிரிஞ்சிருக்கிறவங்க எல்லாருமே ஒன்று சேருவாங்க. இதுவரைக்கும் என்னுடைய பேச்சை கேட்கல, நான் சொல்கிற வார்த்தைகளை மதிக்கலை அப்படின்னு உங்களுக்கு ரொம்ப ஆதங்கம் இருந்திருக்கும். நீங்கள் நல்லதுக்கு தான் சொல்லியிருப்பீங்க, நல்ல விஷயங்களை மட்டும்தான் செஞ்சுருப்பீங்க. இருந்தாலும் மற்றவங்களுடைய பார்வையில் அது ஏதாவது கொஞ்சம் சிக்கலாக தெரிஞ்சிருக்கலாம். இனி வரக்கூடிய காலங்களில் அவங்க உங்களை புரிஞ்சுக்குவாங்க. உங்களை புரிஞ்சுக்காம தப்பு செஞ்சதுக்கும் உங்களை விட்டு விலகி இருந்ததுக்கும் மன்னிப்பு கேட்பாங்க. உங்களுடைய உறவு பலப்படும். காதலிப்பவர்களுக்கு இருவருக்குள்ளும் நல்ல புரிதல் ஏற்படும். ஒரு சிறிய போராட்டத்திற்கு பிறகு காதல் திருமணங்கள் கைகூடும். சில மாதங்கள் பொறுமையாக இருந்தாங்கன்னா இரு வீட்டார் சம்மதத்தோட உங்களுக்கு திருமணம் நடக்கும். வெள்ளிக்கிழமைகளில் குலதெய்வத்தையும் சனிக்கிழமைகளில் சனி பகவான் மற்றும் பைரவரை வழிபாடு செய்வது உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும். பயணங்களை பொறுத்த வரைக்கும் இரவு நேரங்களில் தனியாக போகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. விவசாயிகளுக்கு இந்த வருடம் மழை மிக அதிகமாக இருக்கும். விளைச்சல் திருப்திகரமாக அமைய போகுது. விவசாய பொருட்களுக்கு பல மடங்கு லாபம் கிடைக்கும். வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும் பொழுது நீண்ட காலமாக பிரிஞ்சிருந்த உறவுகள் ஒன்றாக சேர்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். சகோதரர்களுடன் இருந்த மனக்கசப்புகள் எல்லாமே நீங்கும். குடும்ப ஒற்றுமை பலப்படும். குடும்பத்தை விட்டு பிரிந்து இருப்பவர்கள் மீண்டும் சந்தோஷமாக ஒன்று சேர்ந்து வாழ போறாங்க. ஏதோ ஒரு சந்தர்ப்பம் சூழ்நிலை காரணமாக பண கஷ்டங்கள் ஏற்பட்டு பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னா தனிப்பட்ட முறையில் ஈகோ பார்க்காம அன்பை மட்டுமே எதிர்பார்த்து சில முயற்சிகளை எல்லாம் செய்யும் பொழுது கணவன் மனைவி உறவு பலப்படும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய மூத்தவர்கள் இதுக்கு உதவி செய்யணும். தாய் மற்றும் தந்தை வழி உறவுகள் வழியாக சின்ன சின்ன இடையூறுகள் வந்தாலும் எல்லாவற்றையும் கடந்து நீங்க வருவீங்க. புதிய அனுபவங்கள் எல்லாமே கிடைக்கும். கடவுள் உங்களுக்கு துணையா இருக்காரு. நல்லது நடக்கும். இந்த புத்தாண்டுல புதிய ஒரு வாழ்க்கைய நீங்க வாழ போறீங்க. உங்களுடைய குடும்பம், தொழில், உடல்நலம், நிதி சார்ந்த தேவைகள் எல்லாமே சிறப்பா இருக்க போகுது. வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு.